கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? ஆனா நீங்க சொல்றது எனக்கு கேட்கவே இல்லையே. கேக்குதுங்களா? லாஸ்ட்ல ஆக்சுவலி ஏதோ பர்ச்சேஸ் பண்ண இந்த ஷோக்கு வந்திருக்கீங்களோ? அப்படியெல்லாம் இல்லைல்ல. இந்த ஷோ பார்க்க தானே வந்திருக்கீங்க, என்ஜாய் பண்ண தானே வந்திருக்கீங்க. ஸோ ஒரு சியர்ஸ், ஒரு பெரிய கிளாப்ஸ் எல்லாருக்குமே. ஆக்சுவலி இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, எனிதிங் விச் இஸ் வெல் பிகின் இஸ் half done அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உள்ளே வரும்போதே அப்படி ஒரு சியர்ஸ், அப்படி ஒரு கூச்சல் இருந்தது. ஆனால் இப்போ ஏன் அவ்வளோ சோர்வாயிட்டீங்க? எல்லோ டிஷர்ட்ஸ், ஹேண்ட்ஸம் கைஸ் எல்லாம் இவ்வளோ சாஃப்ட் ஆகிட்டா நாங்கள் எல்லாம் இப்படி உட்கார்ந்து மேடம் மேலே போர் ஆகிடும்ல. ஒரு விஷயம் ஒரு டைம் பண்ணலாமா? சூப்பர். அப்போ நீங்க ஆங்கர் பேசுற மாதிரி இப்போதான் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்கீங்களோ? கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு. ஓகே. ஸோ மார்கழி திருவிழா இல்லைங்களா? திருவிழானால எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் இல்லை? பசங்க நீங்க பாருங்க, நான் யாரும் லெக்சர் பண்ண இங்க வரல. ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி வச்சுக்கலாமா? பதில் சொல்வீங்களா? நான் கண்டிப்பா டீச்சர் கிடையாதுங்க இந்த ஸ்டேஜ்ல. பதில் சொல்றீங்களா? திருவிழானா என்ன ஞாபகம் வரும்? மார்கழி. ஓகே, இது ஏற்கனவே நம்ம கேப்ஷன்லயே பார்த்துட்டோம். வேற என்ன ஞாபகம் வரும்? ஆனா சார் தான் சைல்டு போல, சார் தான் குழந்தை. எல்லாருக்கும் இவங்க மட்டும்தான் பதில் சொல்றாங்க. மற்றவங்க எல்லாம் பெரியவங்களா? எல்லா டிஷர்ட்ஸ் போட்டவங்க எல்லாம் பெரியவங்க தான் நினைக்கிறேன். 60 வயசு தாண்டிடுச்சு. யாரும் பேச மாட்டாங்க. சொல்லுங்க, என்ன ஞாபகம் வரும்? தாத்தா பாட்டி ஊர் ஞாபகம் வருமா? அந்த மரபு, அந்த ட்ரெடிஷன், அந்த கல்ச்சர் இல்லைங்களா? ஸோ இந்த விழாவோட சிறப்பு கூட அதே தான். எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிருக்கு, கொஞ்சம் கட்ஸாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வாய்ஸை. ஸோ என்னன்னா, அந்த கல்ச்சர், அந்த ட்ரெடிஷனை ஒரு ப்ரொமோட் பண்ணுறதோட ஒரு சிறப்பு தான் இந்த திருவிழா, சரிங்களா? ஸோ என்னென்ன நம்ம தமிழர்களோட மரபோ அந்த கல்ச்சரோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இந்த விழாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆர்கனைசர்ஸோட தாட் எவ்வளோ ஸ்பெஷல் இல்லையா? அந்த தாட்டுக்கு என்ன பெரிய கிளாப் கொடுக்கலாமா? சத்து கேட்கணும். ஸோ இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ண அனைவருக்கும், யார் யாரும் கூட எனக்கு தெரியாது, அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. ஏன்னா உண்மையாலுமே தர்மபுரியில இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப கம்மி. இதை வந்து கண்டிப்பா நாங்கள் எல்லாம் ப்ரொமோட் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா கோயம்புத்தூர், மதுரை அது எல்லாமே ரொம்ப அதுக்கு வந்து பிஆர் ஒர்க் பண்றதுக்கே டீம் இருக்காங்க. பட் இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் தான் அந்த ஐடி விங் இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாருமே அதை பண்ணணும். பண்ணலாமா? சொல்லணும். பண்ணலாமா? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த இனிஷியேஷனுக்கே ரொம்ப நன்றி. இன்னொன்று என்னன்னா, நான் ஒரு டீச்சர், இந்த கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்கீங்க, லக்கிம்பட்டியில். அங்கே வந்து ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ யூஸ்வலி சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ பிளே மேக்ஸ் ஜாக் அ டல் பாய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? எனக்கு கேட்கவே இல்லை. பெரியவங்க தான் பதில் சொல்கிறாங்க. சின்ன பசங்க எல்லாம் கேள்வியே படலையா? சார் கேள்விப்படலையா? ஸோ உங்களுக்கு என்ன பிடிக்கும் சொல்லுங்க? படிப்பா விளையாட்டா? பார்த்தீங்களா, இதுக்கு மட்டும் அழகா சொல்றீங்க. விளையாட்டு தானே, படிப்பும் தேவை, விளையாட்டும் தேவை. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அகாடமிக்ஸ் தவிர்த்து கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் எல்லாருக்கும் கிடைக்காது. அது இந்த ஜெனரேஷன்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸை நாம தான் போய் தேடணும். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க இல்லை நம்ம எல்லாருக்கும், இப்படி ஒரு மேடை, அதுக்கு ஒரு பெரிய கிளாஸ் சொல்லுங்க. எல்லா குழந்தையும் வந்து பிறப்பிலேயே ரொம்ப கிஃப்டட். எல்லாருக்கும் மிகப்பெரிய திறமை இருக்கும். ஆனா அதுக்கான வாய்ப்போ அதுக்கான ஒரு மேடை தான் கிடைக்காது. அதை உருவாக்குற அனைவரும் தெய்வத்துக்கு சமானம். ஸோ அப்போ இங்க எல்லாம் தெய்வங்கள் இல்லை, நம்மளுக்கு ஒரு பெரிய யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே குழந்தைங்களுக்கு நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, விளையாட்டு ரொம்ப முக்கியம். அகாடமிக்ஸும் முக்கியம், விளையாட்டு முக்கியம். ரெண்டுமே பேலன்ஸ்டா கொண்டு போக. கண்டிப்பா நீங்க லெக்சர் பண்ண வரவே இல்லை, நீங்க ரொம்ப ஸ்மார்ட். ஆக்சுவலி என்ன கேட்டீங்கன்னா, முதல் முறை நான் எல்லாம் படிச்சு, டிகிரி எல்லாம் படிச்சு, டாக்டரேட் எல்லாம் வாங்கி கிளாஸ் ரூம்குள்ள போனேன். உள்ள போகும்போது எனக்கு என்ன தோணுச்சு தெரியுங்களா? உண்மையான உணர்வை சொல்றேன். என்னோட ஆசானே கிளாஸ்க்குள்ள தான் இருந்தாங்க. அத்தனை ஆசானுங்க. அவங்களுக்கு பதில் சொல்றவங்க நான் அப்டேட் ஆகணும். ஸோ அதனால
you kids are the inspiration for anyone. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தான் நான் இந்த மேடையில் நன்றி சொல்றேன்.